கிச்சனில் வந்து சமைச்சோம்னா சமைக்கிற அந்த புகை போகிறதுக்காக அப்போல்லாம் வந்து பைப்பு மாதிரி நீட்டுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நிறைய டிசைன்ஸ், நிறைய சிம்னிங்கிற மாடலில் நிறைய வெரைட்டியில் நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு. அதுலேயுமே நானும் ஒன்று வாங்கினேன். ஆனால் அடிக்கடி நின்றுடுச்சு. சரி, இதை வந்து நம்ம சர்வீஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ்க்கு எழுதி வச்சா அவங்களுக்கு வாரண்ட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, வாரண்ட்டி முடிஞ்சிருச்சுன்னா சரி பரவாயில்ல, நீங்கள் சர்வீஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சர்வீஸ்க்குமே வந்தாங்க. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேலேருந்து டீப் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டி கீழே கொண்டுட்டு வந்து நல்லா ஃபுல்லாகவே அக்குவேர் ஆணிவேராக எல்லாம் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த சர்ஃபில் போட்டு நல்லா ஊற வச்சாங்க பாருங்கள். ஊற வச்சு தேய்ச்சி தனித்தனியாக இருந்தது எல்லாத்தையும் இது என்ன இப்படி கழட்டுறாங்களே அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டே பார்த்துட்டே இருந்தேன். சரி, இதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலாம், உங்களுக்கு சிம்னி நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உங்கள் வீட்லேயுமே சிம்னி இருந்தால் நீங்கள் எப்படி இதை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நானுமே முடிஞ்ச அளவுக்கு அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இது வந்து எனக்கு எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஓகே, அப்புறம் தனித்தனியாக எடுத்தது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செட் பண்ணிவிட்டு சர்வீஸ்க்கு வந்தவங்களுமே இந்த தாட்டி வந்து எப்படி வந்து கழட்டுறது, இது எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த தாட்டி எனக்கு வந்து க்ளீனாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து 1700 வந்து இந்த சர்வீஸ்க்கு வாங்கிட்டாங்க. இந்த சர்வீஸ்க்கு வாங்கினதுக்கு வந்து 3 தாட்டி அவங்க வருவாங்களாம் சர்வீஸ்க்கு. இது இல்லாமல் இன்னும் 2 தாட்டி நாங்கள் சர்வீஸ்க்கு வருவோம், வாரண்ட்டி வேறு அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே பரவாயில்ல. க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாகவே எல்லாமே ஒவ்வொன்றா செட் பண்ணாங்க. நானுமே கிட்டக்க இருந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சிம்னி வந்து புதுசு மாதிரி பளபளன்னு ஆயிடுச்சு. நீங்களுமே நான் ஃபுல்லாக அதை போட்டதும் பாருங்களேன் எப்படி பளபளன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குல்ல? எப்படி இருந்த சிம்னி இப்படி ஆயிடுச்சு பாருங்கள்.